ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் முட்டையை வச்சு நான் ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ 3 முட்டையை எடுத்து நான் உப்புத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தேவையான கொஞ்சம் பெப்பர் மிளகுத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சுடு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த பிளேட் உண்டு, அதில் கொஞ்சம் எண்ணெய் தூவிட்டு நான் அந்த முட்டையெல்லாம் அதில் சேர்க்குறோம். எங்களுக்கு வேண்டியான சைஸில் வெட்டுற அளவுக்கு நாங்கள் பாத்திரத்தில் அந்த முட்டையை ஊற்றி மூடி வச்சு அவிய விட்டு அதை இறக்கி வைப்போம். இப்போ பாத்திரத்தில் 2 புளிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்து இதில் பெருஞ்சீரகம் கடுகு தாளிக்கிறதுக்கு சேர்க்குறோம். பெருஞ்சீரகமும் கடுகும் சேர்த்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதையும் இதில் சேர்த்து ஒரு வெங்காயம் கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தையும் நான் இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்து கொஞ்சம் வதங்க விடுவோம். வெங்காயம் கட்டமாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா வதங்க விடுவோம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நான் கொஞ்சம் பால் சேர்க்குறேன், கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்குறேன். எங்களுக்கு எவ்வளோ தேவையோ கிரேவி நாங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். 1.5 தேக்கரண்டி குழம்பு மிளகாத்தூள் தேய்க்கிறேன். காரம் கூட தேவை, குழம்பு கூட தேவைன்னா கொஞ்சம் கூட்டிக்கலாம். முட்டையும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். நான் இது ஒரு 2-3 பேருக்கு தேவையான அளவு தான் செய்கிறேன் நான். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பொரிமாத்தூள், இது இறைச்சி கறிகளுக்கு நாங்கள் சேர்க்குறது பொரிமாத்தூள், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் அளவாக இருக்கான்னு ஒருக்கா பார்ப்போம். நான் தக்காளி பழம் சேர்க்கல, தேசிக்காய் புளி தான் புளிக்கிறேன். தேவையான தக்காளி பழமும் கொஞ்சம் போட்டு தேசிக்காய் புளியும் புளியெல்லாம் நான் தக்காளி பழம் சேர்க்க இல்லை. இப்போ இந்த கிரேவியில் நான் இந்த முட்டையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து நாங்கள் ரொம்ப கிளறக்கூடாது. பவு மாதிரி அந்த மாதிரி லேசாக நாங்கள் பிரட்டெல்லாம் எடுக்கணும். இது சாப்பிட்றதுக்கு சிக்கன் கறி மாதிரியே இருக்கும், பன்னீர் கறி மாதிரியும் இருக்கும். கண்டுபிடிக்க சரி கஷ்டம். யாரும் பார்த்தா நினைப்பாங்க இது பன்னீர் கறியாக தான் இருக்குமெண்டு. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் கறி மாதிரி தான் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் நல்லா. இது நான் பிரட்டலாக தான் வைக்கிறேன். கிரேவி கொஞ்சம் கூடுதலாக தேவைன்னா கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நாங்கள் புட்டு, இடியப்பம், பரோட்டா, ப்ரெட்டு, ரைஸ் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. காரம் தூக்கலாக தேவைன்னா தூக்கலாக சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க விருப்பம். இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்து நல்லா இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.